ஹாய் ஹலோ லெட்ஸ் வெல்கம் அவர் சேனல் பிரபா கோபி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் அதிசயம், ஆச்சரியம், அழகு என்று ஏராளமான இயற்கை காட்சிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது உருவான விஷயங்களை கேட்டால் நமக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலாக தான் இருக்கும். இந்த உலகத்தில் ஒரு சில இயற்கை நிகழ்வுகள் பார்ப்பதற்கு அழகாக இருந்தால் கூட அவை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளும் மிக அதிகம்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு இயற்கையான ஆச்சரியத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று சேராத 2 கடல்கள். நாம் வாழும் உலகம் 1 பங்கு நிலமும் மீதமுள்ள 3 பங்கு நீரினாலும் சூழ்ந்துள்ளது. கடலால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த கடலில் இருந்து நாம் பெறக்கூடிய நன்மைகள் பல உண்டு. கடலில் நமக்கு தெரியாமல் பல வகையான மர்மங்கள் உள்ளன. அவற்றில் பல மர்மத்திற்கு இன்று வரை விடை தெரியவில்லை. 2 கடல்கள் ஒன்றாக சந்தித்து கொண்டாலும் அவை ஒன்றுடன் ஒன்று கலக்காமல் இருக்கின்றன. எவ்வாறு? அமெரிக்காவை சேர்ந்த அலாஸ்காவில் உள்ளது 2 நிறங்களில் காணப்படும் ஆச்சரியம் நிறைந்த கடலான அலாஸ்கா வளைகுடா. பலரும் இதை 2 கடல்கள் சந்திக்கும் இடம் என்று நினைக்கின்றனர். ஆனால் அது தவறு. 2 கடல்கள் ஒன்று சேரும் இடம் கிடையாது. மாறாக 2 நீர்நிலைகள் ஒன்று சேரும் இடம். அதாவது அலாஸ்காவின் மலைகளில் உள்ள பனி உருகி நன்னீராக ஆற்றின் மூலமாக இந்த அலாஸ்கா வளைகுடாவில் கலப்பதுதான் இந்த வினோதமான நிகழ்வுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அலாஸ்காவில் பல மாபெரும் பனியாறுகள் இருந்தால் கூட கூப்பர் ரிவர் என்று சொல்லப்படுகிற 466 கிலோமீட்டர் கொண்ட இந்த ஆறு மூலமாக உருகிய பனி நீர் அதிக அளவிலான களிமண் படிமங்களை அலாஸ்கா வளைகுடாவில் கொண்டு வந்து கலக்குது. அதாவது உருகிய பனி நீர் நன்னீராகவும் கடல் நீரில் இருக்கக்கூடிய நீர் உப்புத்தன்மையோடையும் அதிக வேறுபாட்டினால் இருப்பதனால இந்த 2 நீர்களும் ஒன்றுடன் ஒன்று கலக்காமல் இருக்குது. அதாவது எண்ணெயும் தண்ணியும் எப்படி கலக்காமல் இருக்கும் அது மாதிரி இந்த அலாஸ்கா வளைகுடாவில் கருநீல நிறத்தில் இருக்க நீர் கடல் நீர், அதே வெளிரிய நீல நிறத்தில் இருக்கக்கூடிய உருகிய பனி நீர் அதாவது தூய நீர். இந்த 2 மாற்றத்திற்கு காரணமும் இந்நீரில் அதிக அளவில் கலந்துள்ள களிமண் கலவை தான் சொல்கிறாங்க. மேலும் இந்த 2 நீர்களும் ஒன்றுடன் ஒன்று கலக்கவே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஏன்னா 2 நீர்நிலைகளுமே இணையும் இடத்துல உள்ள அதிக அடர்த்தி காரணமாக மற்ற நீர்நிலைகள் கலக்கும் வேகத்தை விட மிக மிக குறைந்த வேகத்திலேயே ஒன்றுக்கொன்று கலந்து பின் பரவி விடுகிறது. இதனை 2 நீரும் சேரும் இடத்தில் உள்ள நீரின் நிறமாற்றத்தை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த காரணங்களால தான் அலாஸ்காவில் உள்ள கடல் வெவ்வேறு நிறத்திலும் ஒன்றுடன் ஒன்று முற்றிலுமாக கலந்து விடாமலும் தனித்தனியாக காட்சியளிக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று சேரா 2 கடல்களுடைய இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் எந்த மாதிரியான வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.